ஓகே. ஸோ இதில் என்ன நடக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து த்ரீ யூஸ் ஆஃப் இட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்று என்னன்னா பர்டிகுலராக எவ்ரி இதுக்குமே ரெண்டர் ஆகும். இன்னொன்று இனிஷியலாக ரெண்டர் ஆகுது. இன்னொன்று வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது ரெண்டர் ஆகுது. ஸோ ஓகே. இப்போ இப்போ நீங்க வந்து கேண்டில் கிளிக் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கேண்டில் கிளிக் கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டால நீங்க இன்ஃபோ அப்படிங்கறது போய் அப்டேட் பண்றீங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது காமன் ரெண்டர் ஆகும். ஏன்னா ஸ்டேட் அப்டேட் ஆகுதா ரெண்டர் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த யூஸ் எஃபெக்ட் ரெண்டர் ஆகும். ஏன்னா இதுல வந்து டிபென்ஸ் ஏரியாமே கொடுக்கல. ஏன்னா இது வந்து எந்த ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் இது ஒரு அடி ட்ரிகர் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த கன்சோலா ஒரு தடவை ட்ரிகர் ஆகுது. ஓகே, இது ஒரு தடவை ட்ரிகர் ஆகுது. இப்போ ரெண்டாவது இது இனிஷியலை விட்டுறோம். ஏன்னா நம்ம வந்து இனிஷியல் ஒரு தடவை தான் காம்பனண்ட்டுக்கு உள்ள வரும்போது மட்டும்தான் அந்த இனிஷியல் ரெண்டர் ஆகும். அது பிறகுலாம் ரெண்டர் ஆகாது. ஓகே. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டேட் தானே அப்டேட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேட்டை இந்த டிபென்சி அறையில நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து பர்டிகுலரா அந்த ஸ்டேட் கொடுத்த உடனே அப்போ இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகையும் நம்ம ரெண்டர் ஆகணும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த இந்த டேட்டாங்கிறது இன்ஃபோங்கிறது அப்டேட் ஆயிருக்கும். அப்போ இந்த யூஸர் ட்ரிகர் ஆகும். இந்த யூஸர் ட்ரிகர் ஆகும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த கன்சோலாக்கும் ரெண்டர் ஆகும். அப்போ இது ஒரு தடவை ரெண்டர் ஆகுது. அப்போ மொத்தமே நம்மளுக்கு 2 தடவை தான் ரெண்டர் ஆகணும். ஆனா நம்மளுக்கு 4 தடவை, இது 2 தடவை, இது 2 தடவை ட்ரிகர் ஆச்சு. எதுக்குன்னா இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆனே இதுக்குள்ள மறுபடியும் ஸ்டேட், இதே ஸ்டேட்டை எம்டியா மாத்துறோம். ஸோ அப்படி மாத்தும் போது மறுபடியும் ஸ்டேட் ரெண்டர் ஆகுது. அப்ப என்ன ஆகும், மறுபடியும் ஸ்டேட் ரெண்டர் ஆகணும்னே இது இன்னொரு தடவை ரெண்டர் ஆகுது. இன்னொரு ரெண்டர் ஆகுது. அப்போ அப்போ இந்த ஸ்டேட் வந்து இன்ஃபோல இருந்து இப்போ மறுபடியும் எம்டியா மாறுது. அப்போ நியூவா இன்னொரு வழி சேஞ்ச் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த யூசர் அப்போ இந்த ஸ்டேட் வந்து மறுபடியும் ஒரு தடவை ரெண்டர் ஆகும்போது இதுவும் ஒரு தடவை ரெண்டர் ஆகுது. இப்போ என்ன நடக்கும், மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது இந்த ஸ்டேட் எம்டியா மறுபடியும் எம்டியா மாறுது. ஏற்கனவே எம்டியா தான் இருக்கு, மறுபடியும் எம்டியா மாத்துது. அப்போ எம்டியா அப்போ ப்ரீவியஸ் வேல்யூ எம்டியா தான் இருக்கு. அப்போ நியூவா எம்டியா மாத்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா புதுசா ஒரு நியூ வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகி உங்களுக்கு வந்து ரீரெண்டர் ரியாக்ட் ரீரெண்டர் சொல்லி எரரே உங்களுக்கு த்ரோ பண்ணிடும். ஸோ ஓகே. ஸோ மறுபடியும் எம்டியா மாறுறதுனால, ஸோ மறுபடியும் எம்டியா நம்ம அப்டேட் பண்றதுனால ப்ரீவியஸாவும் எம்டியா தான் இருக்கு. ஸோ மறுபடியும் எம்டியா தான் அப்டேட் பண்றதுனால உங்களுக்கு இதுலேயே ஸ்டாப் ஆயிடும் காம்பனண்ட். ஸோ அதனால இது 2 தடவை, இது 2 தடவை சொல்லி ரெண்டர் ஆகுது. ஸோ புரியுதா? ஸோ மறுபடியும் மறுபடியும் அப்போ என்ன, ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கனால மறுபடியும் இது ரெண்டர் ஆகும், மறுபடியும் இது ரெண்டர் ஆகும், மறுபடியும் இது ரெண்டர் ஆச்சா மறுபடியும் ஃபேஸ்புக் ஃபங்க்ஷன் ரெண்டர் ஆகும். அப் மறுபடியும் ரெண்டர் ஆகும்போது அப்போ ஃபேஸ்புக் ஃபங்க்ஷனில் மறுபடியும் செட் டேட்டா எம்டி கொடுக்கும்போது அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எம்டியாக மாற்றிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபோ மாற்றுறோம். இன்ஃபோ மாற்றினோடனே இது ட்ரிகர் ஆகும். அதுக்கடுத்து இது ட்ரிகர் ஆகும். இது ட்ரிகர் ஆக மாற்றோடனே இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், செட் டேட்டாவை எம்டியாக மாற்றும். செட் டேட்டாவை எம்டியாக மாற்றினோடனே மறுபடியும் ட்ரிகர் ஆகும். இது ட்ரிகர் ஆகும். மறுபடியும் இது ட்ரிகர் ஆகும். மறுபடியும் செட் டேட்டாவை எம்டியாக மாற்ற ட்ரை பண்ணோம். ஏற்கனவே செட் டேட்டா எம்டியாக மாற்றியாச்சு ஒரு தடவை. மறுபடியும் மாற்ற ட்ரை பண்ணும்போது அப்போ ப்ரீவியஸ் வேலையே தான் வருது அப்படி சொல்லி இந்த கோடு வந்து அப்படி ஸ்டாப் ஆயிடும் இதுல. புரியுதா? மறுபடியும் ரெண்டர் ஆகாது. ஐ மீன் ஸ்டேட் வந்து ரெண்டர் ஆகணும்னா, ஐ மீன் காமன் ரெண்டர் ஆகணும்னா ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து நியூ வேல்யூவா மாறினா தான் ரெண்டர் ஆகும். இப்போ நீங்க வந்து நார்மலா அந்த இடத்துல என்னோட நேம் நான் கொடுத்துருந்தேன்னா நான் மறுபடியும் செட் ஸ்டேட்ல மறுபடியும் என் நேம் தான் அப்டேட் பண்றேன், மறுபடியும் என் நேம் தான் அப்டேட் பண்றேன்னா அது இந்த காமன் வந்து ரெண்டர் ஆகாது. புதுசா ஒரு நேம் சிமியோன் அப்படின்னா சிமியோன் பிளஸ் 1 அப்படின்னா ரெண்டர் ஆகும். அதுக்கு 2 அப்படின்னா ரெண்டர் ஆகும், 3னா ரெண்டர் ஆகும். ப்ரீவியஸ் வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அதே நம்ம அப்டேட் பண்ண நினைச்சோம்னா அந்த அந்த லூப் ஐ மீன் அந்த காமன் வந்து ரீரெண்டர் ஆகாது. ஸோ அப்படி ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஏன் ப்ரீவியஸ் வேல்யூ தான் வந்திருக்கு, நம்மளுக்கு தேவையில்லாம ரெண்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? என்னன்னா இப்போ வந்து டேட்டாங்கிறது எம்டியா இருக்கு. ஓகே, டேட்டாங்கிறது எம்டியா இருக்கு. நான் இதை ரன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா ஸ்டேட். ஸோ 3 ஸ்டேட் இருக்கு. ஸோ 3 ஸ்டேட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இது வந்து இனிஷியல் எவ்ரி ஸ்டேட் ரெண்டா. ஓகே. ஸோ இது வந்து இனிஷியல். இப்போ இனிஷியலை விட்டுருங்க. இப்போ நீங்க போட்டிருக்கிறது என்னன்னா இப்போ வந்து இது பர்டிகுலர் ஸ்டேட். ஸ்டேட் அப்டேட் பர்டிகுலர் எந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுதோ அது
எப்போ அந்த ஸ்டேட் அப்டேட் ஆச்சுன்னா இந்த யூசர் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இப்போ மறுபடியும் ஃபேஸ்புக் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ள செட் டேட்டா எம்டி போட்டிருக்கீங்க. ஸோ ஹேண்ட் கிளிக் பண்ணும்போது செட் டேட்டா இன்ஃபோ அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டா என்னென்ன இதெல்லாம் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு ஓகே டன். இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஹேண்டில் கிளிக்கை ட்ரிகர் பண்ணும்போது ஸோ செட் டேட்டா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து நீங்க அப்டேட் பண்றீங்க. எது இன்ஃபோங்கிறத அப்டேட் பண்றீங்க. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே, இது ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். செகண்ட், ஸோ இது ட்ரிகர் ஆகையும் உங்களுக்கு இந்த டேட்டாங்கிறது இன்ஃபோ அப்படிங்கிற போய் அப்டேட் ஆகும். ஓகே, இது செகண்ட்ல போய் உங்களுக்கு போய் அப்டேட் ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட்ல போய் அப்டேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது இந்த டேட்டாங்கிறது அப்டேட் ஆகணும்னே காமன் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அப்போ என்ன, ஒரு ஸ்டேட் வந்து அப்டேட் ஆயிருக்கு எம்டிஆர், ஐ மீன் ப்ரீவியஸ்லி எம்டிஆ இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா நம்ம இனிஷியலாவே எம்டிஆ தான் வச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து இன்ஃபோ அப்படிங்கிறது அப்டேட் ஆகணும்னே உங்களுக்கு இந்த டேட்டாங்கிறது அப்டேட் ஆகும். அப்போ ரெண்டர் ஆகுது. ஸோ ரெண்டர் ஆகின உடனே இந்த யூசர்ஃபெட்டோட வேலை என்னன்னா, ஸோ எந்த ஸ்டேட் எப்படி ரெண்டர் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இதுல கொடுக்குற பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு ரெண்டர் ஆகணும் அப்படி சொல்லி ரெண்டர் ஆயிருது. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு தடவை ரெண்டர் ஆயிருது. அப்போ இது தேர்டா ரெண்டர் ஆகுது. ஓகே, ஸோ தேர்டா ரெண்டர் ஆகுது. ஸோ அப்போ அப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கன்சோல் லாக்ல ரெண்டர் ஆகுறது பிரிண்ட் ஆகுறது வந்து இந்த இதுதான். ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட் ரெண்டர் ஆகுது. ஸோ கன்சோல் லாக் நம்ம போட்டிருக்கனால இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ அப்போ இதான் தேர்டா நடக்கிற ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஜ். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு யூஸ் எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. இந்த யூஸ் எஃபெக்டோட வேலை என்னன்னா, ஸோ இந்த டிபென்சி அறையில இந்த ஸ்டேட்டை போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டேட்டை தான் அப்டேட்டும் பண்றோம், இன்ஃபோங்கிறத அப்டேட் பண்றோம். அப்போ ப்ரீவியஸ் வேல்யூ எம்டிஆ இருக்கு. ஸோ எம்டிஆ இருந்ததுல இருந்து இன்ஃபோங்கிறத அப்டேட் பண்றோம். ஸோ இன்ஃபோங்கிறத அப்டேட் பண்றதுனால ஸோ அப்போ இந்த யூஸ் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா, ஸோ ஒரு புதுசா ஒரு வேலையை அப்டேட் பண்றாங்க. அப்போ நீ இதுக்கு உள்ள இருக்கிறத நம்ம பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படி சொல்லி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அப்படி ட்ரிகர் பண்ணும்போது உங்களுக்கு இது தேர்டா இது ஃபோர்த்தா உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஐ மீன் ஃபோர்த்தா இதோட ஸ்டேஜ் நடக்கும். இது ஃபிஃப்த்தா இதோட ஸ்டேஜ் நடக்கும். இது ஃபிஃப்த்தா இதோட ஸ்டேஜ் நடக்கும். இது ஃபோர்த்தா இதோட ஸ்டேஜ் நடக்கும். ஸோ இப்போ இந்த கன்சோலா உங்களுக்கு ரெண்டர் ஆயிருது. இப்போ இந்த ஃபேஸ்புக்ங்கிற ஃபங்க்ஷனை உள்ள போட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஃபேஸ்புக்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் எம்டிஆர் இருந்துச்சு, இன்ஃபோவை மாற்றணும். இப்போ இன்ஃபோல இருந்து எம்டிஆ மாத்துறோம். அப்போ ப்ரீவியஸ் வேல்யூ இன்ஃபோன் இருக்கு. அப்போ அதை எம்டிஆ மாத்துறோம். அப்போ இது எம்டிஆ மாத்தின உடனே இது அதுக்கடுத்து சிக்ஸ்த். ஸோ சிக்ஸ்த்தா உங்களுக்கு வந்து வேலை நடக்குது. ஸோ சிக்ஸ்த்தா நடக்குது. அப்போ இது இந்த இடத்துல இன்ஃபோ இருக்கும். அது இப்போ எம்டிஆ மாறுது. ஸோ அப்போ இது சிக்ஸ்த்தா மாறினோடனே இங்க நம்மளுக்கு செவன்த் ஸ்டேஜுக்கு வருது. ஓகே, இது செவன்த் ஸ்டேஜுக்கு வருது. ஓகே டன். அப்போ இன்ஃபோ வந்து மறுபடியும் எம்டிஆ மாத்தி விட்டுருது. எம்டிஆ மாத்தினோடனே மறுபடியும் ஸ்டேட் வந்து ரெண்டர் ஆகுது. இன்ஃபோல இருந்து எம்டிஆ மாறிருக்கா, மறுபடியும் இந்த ஸ்டேட் ரெண்டர் ஆகுது. அப்போ தேர்ட் டைம் இது மறுபடியும் உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது தடவை எவ்ரி ஸ்டேட் ரெண்டர் ஆயிரும். ரெண்டாவது நம்ம எம்டில இருந்து இன்ஃபோவா மாத்தின உடனே இந்த பர்டிகுலர் ஸ்டேட் மட்டும் ரெண்டர் ஆகும். அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் ரெண்டர் ஆகுத இடத்துல ஃபேஸ்புக் ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபேஸ்புக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால மறுபடியும் இன்ஃபோவை எம்டியா மாத்திருக்கீங்க. ஸோ ஏன்னா மறுபடியும் எம்டியா மாத்திருக்கோம். அப்போ இன்ஃபோங்கிறது எம்டியா மாறும்போது மறுபடியும் ஒரு ஸ்டேட் இந்த ஸ்டேட் ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆயிட்டு மறுபடியும் இன்ஃபோங்கிறது எம்டியா இருக்கா. அப்போ இந்த 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 யூஸை பற்றி தெரிஞ்சிருது. ஸோ அப்போ இன்ஃபோல இருந்து எம்டியா மாறி இருக்கு, ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து புதுசாக நியூ ஒரு வேல்யூ வந்திருக்கு அப்படி சொல்லி மறுபடியும் இதை ட்ரிகர் பண்ண வைக்கும். அப்போ மறுபடியும் இது ரெண்டர் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, மறுபடியும் ஃபேஸ்புக் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது ப்ரீவியஸ் வேல்யூ ஏற்கனவே எம்டியா இருக்கு, மறுபடியும் நம்ம எம்டியை தான் ரெண்டர் பண்றோம். ஸோ ரெண்டர் பண்ணும்போது அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா ப்ரீவியஸ் ரெண்டரா தான் இருக்கு, எம்டியா தான் இருக்கு. இப்போ நம்ம அப்டேட் பண்ண போறதும் எம்டியா தான் இருக்கு அப்படி சொல்லி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எம்டில இருந்து இன்ஃபோ மாத்துறோம். ஸோ அப்போ கிளிக் பண்ணும்போது ஒரு ட்ரிகர் நடக்கு. மறுபடியும் இன்ஃபோல இருந்து ஃபேஸ்புக் ஃபங்க்ஷன் மூலமா எம்டியா மாத்துறோம். அப்பவும் ஒரு ட்ரிகர் நடக்கு. மறுபடியும் எம்டில இருந்து எம்டியா மாத்தும் போது
ஸோ எம்டிலேருந்து எம்டியாக மாற்றும் போது நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் ஆனோடனே நம்மளுக்கு ஃபோர் சினாரியில் ஐ மீன் ரெண்டு கன்சோலாக பிரிண்ட் ஆகி உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுது. இப்போ இது ஸ்டாப்பே ஆகக்கூடாது. இதை ரெண்டர் பண்ண வைக்கணும்னா இப்போ இதை வந்து நான் வந்து இப்போ எரருக்கு எப்படி எரர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ எதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சினாரியோ நான் சொல்லிடுறேன். இப்போ நான் அந்த இடத்துல 0 வச்சிருக்கேன், இந்த இடத்துல 0 அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது 1ன்னு மாத்துறேன். ஸோ ஓகே, டிஃபால்ட்டா இப்போ நடக்கிறது தான். ஸோ 1 நான் மாத்துறேன், நார்மலாக எப்பவும் நடக்க மாதிரி தான். ஸோ இவ்வளோ தடவை 2 ஆயிடுது. இப்போ நான் இந்த இடத்துல எம்டியா மாற்றி விடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல டேட்டா 0ன்னு இருக்கும், நம்ம அதுக்கடுத்து 1ன்னு மாற்றுவேன். 1 வந்த பிறகு +1 அப்படின்னு மாற்றி விடுவேன். ஸோ அப்போ என்ன நடக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது டேட்டா அங்கே 1ன்னு வந்துடும். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது 1 + 1 2ன்னு வரும். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது 2 + 1 வரும். அப்படியே சொல்லி ரீரெண்டர் ஆகி உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ பாருங்க, எரர் த்ரோ பண்ணுதா. ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும் பாருங்க. ஸோ மேக்ஸிமம் அப்டேட் டெப்த் அப்படி சொல்லி ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி எதுவுமே இருக்காது, அப்படி பேஜ் வந்து நாட் ரெஸ்பான்சிவ் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால பிகினர் ஸ்டேஜ்னால உங்களுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ போக போக அது வந்து இன்னும் ஃபஸ்ட்டு புரியாமல் இருக்கும்போது புரியாமல் இருக்கும், போக போக வந்து உங்களுக்கு வந்து டெப்த்தாக புரியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ மறுபடியும் நான் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யூசர்ஃபெட்குள்ளே கால் பண்ணுறீங்க, ஓகே டன், அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் அந்த யூசர்ஃபெட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்டை நீங்கள் பார்க்கணும். அந்த டிபென்ஸ் ஏரியாவில் கொடுத்துருக்க ஸ்டேட்டை பார்க்கணும். எப்போலாம் அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுதோ அப்போலாம் அந்த யூசர்ஃபெட் ட்ரிகர் ஆகும். அப்படி இருக்கும் போது நீங்கள் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணுறீங்களான்னு ஒரு அடி செக் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது டேஞ்சரஸ். ஏன்னா நீங்கள் அதை கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். சேஞ்சஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த சேஞ்சஸ் ஆகும்போது அந்த ஸ்டேட் அப்டேட் ஆகும். அந்த ஸ்டேட் அப்டேட் ஆனால் மறுபடியும் யூசர்ஃபெட் ட்ரிகர் ஆகும். மறுபடியும் யூசர்ஃபெட் ட்ரிகர் ஆகுனா மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் உள்ள ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது மறுபடியும் யூசர்ஃபெட் கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ லூப் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்டை உள்ள அப்டேட் பண்ணக்கூடாது, வேற ஏதோ ஸ்டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. இல்லை இந்த ஃபங்க்ஷனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், அது நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு. ஓகே, ம், ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் மொத்தம் ஏகப்பட்ட ஹூக்ஸ் இருக்கு. பட் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸ் வந்து மெயின். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நிறைய ஹூக்ஸ் இருக்கு, அதை நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வர வர இன்னும் பண்ண நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ரவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ரவுட். ஸோ ரவுட், ரியாக்ட் ரவுட் அப்படி சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ரியாக்ட் ரவுட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு நார்மலா நான் பூட்ஸ்ட்ராப் மெயின் எடுத்துக்கிட்டேன். பூட்ஸ்ட்ராப் மெயின் ஒரு வெப்சைட் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு வெப்சைட் நான் உள்ள போயிட்டு ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணும்போது ஸோ இதே பேஜில் இந்த அபவுட் இருக்கிறதுனால ஓகே டன். ஸோ நம்ம வந்து இந்த ஹோம் அபவுட் ஃபியூச்சர் சர்வீஸ் எல்லாமே ஒவ்வொரு காம்பனண்டா எழுதியிருப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு காம்பனண்டா எழுதியிருப்போம். புரியுதா, கேக்குதா? ஸோ ஒவ்வொரு காம்பனண்டா நம்ம எழுதியிருப்போம். பார்த்தீங்கன்னா app.js. ஸோ ஓகே, ஸோ இது ஒரு காம்பனண்டா எழுதியிருப்போம். ஸோ இது ஒரு காம்பனண்டா கொடுத்துருப்போம், இது ஒரு காம்பனண்டா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ காம்பனண்டா இருக்கும். ஸோ காம்பனண்டா இருக்கும்போது அதை எப்படி கால் பண்ணலாம் அது எல்லாமே இந்த ரவுட்ல தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா எனக்கு இந்த பேஜ்லேயே சாரி இப்போ அபவுட்டை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த பேஜ்லேயே எனக்கு அபவுட் இருக்கு. ஸோ டேரெக்டாக இந்த பேஜ்லேயே எனக்கு அபவுட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ ஃபியூச்சரை கிளிக் பண்ணால் இந்த பேஜ்லேயே எனக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கு, டேரெக்டாக ஃபியூச்சருக்கு கொண்டு போயிடும். பட் நம்ம அபவுட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தனித்தனி காம்பனண்ட்ல கிரியேட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக அந்த ஹோம் மட்டும் தான் இருக்கும். நம்ம அந்த அபவுட்டை கிளிக் பண்ணும்போது அபவுட் காம்பனண்ட்டை வர வைக்கணும்.
இந்த ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் காம்பனண்ட்டை வர வைக்கணும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு தான் ஒரு பேக்கேஜ் இருக்கு. என்ன பேக்கேஜ்னா ரவுட்டை கால் பண்ணணும். நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த ரவுட்டை நான் கால் பண்ணணும். ஸோ நான் எப்படி நான் பண்ணுறேன்னா, ஸோ app.js உள்ள போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆப் உள்ள இருக்கு. ஸோ ஆப்ல போகிறேன். இது app.js. இப்போ நான் 3 காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக ஆப் இருக்கு. ஆப்புக்குள்ள காம்பனன்ட் 1, காம்பனன்ட் 2, காம்பனன்ட் 3. ஸோ காம்பனன்ட் 1 நான் எடுக்கிறேன். ஸோ காம்பனன்ட் 1 இதுக்குள்ள ரேப் பண்றேன். ஸோ காம்பனன்ட் 1 நான் இதுக்குள்ள ரேப் பண்ணேன். எனக்கு காம்பனன்ட் ஸோ 3. ஸோ காம்பனன்ட் 3 நான் ரேப் பண்றதுனால காம்பனன்ட் 3 வந்து எனக்கு நான் டைரக்டா வந்துட்டு இப்போ காம்பனன்ட் 3ல எனக்கு டைரக்டா நான் காம்பனன்ட் 3 அடுத்து காம்பனன்ட் 2 அதுக்கடுத்து காம்பனன்ட் ஓகே ஓகே டன். சரி ஓகே. ஸோ இப்போ 2 காம்பனன்ட் இருக்கு. ஸோ 2 காம்பனன்ட் நான் டிஃபால்ட்டா கொடுத்துருக்கேனால எனக்கு டிஃபால்ட்டா அரே ஆயிட்டு. பட் எனக்கு எல்லா காம்பனன்ட்டும் ஷோ ஆகக்கூடாது. பர்டிகுலரா டிஃபால்ட்டா ஹோம் மட்டும் தான் இருக்கணும். என்னன்னா இந்த இடத்துல ஹோம், ஐ மீன் ஹோம், அதுக்கடுத்து அபவுட், அதுக்கடுத்து சர்வீஸ் அப்படி சொல்லி 3 ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இப்போ நான் அபோட்டை கிளிக் பண்ணா எனக்கு அபோட்டோட காம்பனன்ட் வரணும். சர்வீஸை கிளிக் பண்ணா சர்வீஸோட காம்பனன்ட் வரணும். ஹோமை கிளிக் பண்ணா ஹோமோட காம்பனன்ட் வரணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இப்போ இந்த காம்பனன்ட் 2வும் காம்பனன்ட் 3 எனக்கு வேண்டாம். நான் 3 காம்பனன்ட் எடுத்துக்கிறேன். ஹோம் டாட் ஜேஎஸ், அதுக்கடுத்து ஹோம் டாட் ஜேஎஸ், அதுக்கடுத்து அபவுட் டாட் ஜேஎஸ், அதுக்கடுத்து சர்வீஸ் டாட் ஜேஎஸ். ஸோ அப்போ 3 காம்பனன்ட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ள எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கு, சர்வீஸ் இருக்கு. நான் தனியா போட்டுக்கிறேன். ஸ்பேனுக்குள்ள போட்டுக்கிறேன். ஸ்பேன் ஸ்பேனுக்குள்ள ஹோம், அபவுட், சர்வீஸ் அப்படிங்கிறத நான் app.jsக்குள்ள டிஃபால்ட்டா நான் போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் app.js நான் ரெண்டர் பண்ணா எனக்கு ஹோம், அபவுட், சர்வீஸ் அப்படின்னு எனக்கு 3 நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது எனக்கு டிஃபால்ட்டா வந்துட்டு. இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு ஹோம் காம்பனன்ட் போகணும். ஸோ அபவுட்டை கிளிக் பண்ணா அபவுட் காம்பனன்ட் போகணும். ஸோ சர்வீஸை கிளிக் பண்ணா சர்வீஸ் காம்பனன்ட் போகணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இதுதான் ரவுட் மூலம் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ காம்பனண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிவிடுவேன். ஸோ சர்வீஸ். ஸோ இதை எப்படி ரவுட்னா என்ன? 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. என்னன்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்ல ஹோம் பேஜ்ல வைக்க மாட்டோம், டேஷ்போர்ட்ல வைக்க மாட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்போம். நம்ம பர்டிகுலரா கிளிக் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா நான் W3 ஸ்கூல் போறேன். W3 ஸ்கூல்ஸ் நான் உள்ள போறேன்னா நான் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இவங்க ஹோம் பேஜ்ல இவ்வளவு தான் வச்சிருக்காங்க. ஸோ நான் பர்டிகுலரா கிளிக் பண்ணும்போது இந்த பாத்தை பாருங்க இந்த இடத்துல. ஸோ கிளிக் பண்ணும்போது டேஷ் ஸ்லாஷ் ஜாவா அதுக்கடுத்து டிஃபால்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணும்போது அதோட பாத்தை சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த காம்பனண்ட்டுக்கு கொண்டு போறாங்க. ஜாவாவோட காம்பனண்ட்டுக்கு கொண்டு போறாங்க, ஜாவாவோட பேஜுக்கு கொண்டு போறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்னன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. ரவுட், இது எல்லாமே ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது மேல இருக்கா. ஸோ ஒரு ரவுட்ல இருந்து இன்னொரு ரவுட் செட் பண்றது, ஐ மீன் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது. ஸோ அதுதான் ரவுட் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட்னா ரியாக்ட் ரவுட் டாம் அப்படி சொல்லி npm ஒன்று இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். npm ஐ ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிடுவேன். கிளிக் பண்ணிட்டு ஸோ அதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக ரியாக்ட் ரவுட்டர் டாம் இருக்காது. ஸோ நான் எப்போ இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறேனோ, ஸோ எப்போ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேனோ ஸோ அப்போ பாருங்க ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஐ மீன் ரவுட்டை மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு ஐ மீன் ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ
சும்மா நம்ம வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் ஈஸியா நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுடுங்க, ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல W3 ஸ்கூல் பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ல போயிருக்கிறேன். ஸோ W3 ஸ்கூல்ல போயிட்டு நான் அந்த இடத்துல ஜாவா இல்லை பைத்தான் ஏதோ ஒன்று கிளிக் பண்றேன்னா, கிளிக் பண்ணும்போது ஸோ நான் பைத்தானை தான், அந்த பைத்தானோட பேஜ் தான் ஆக்சஸ் பண்றேன், இல்லை ஜாவாவோட பேஜ் தான் ஆக்சஸ் பண்றேன், இல்லை பிஹெச்பியோட பேஜ் தான் ஆக்சஸ் பண்றேன், இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோட பேஜ் தான் ஆக்சஸ் பண்றேங்கிறது வந்து இந்த ஃபோல்டருக்கு ஐ மீன் இந்த ஃபைலுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஸோ புரிய வைக்கணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஐ மீன் ரவுட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து ஹோம், அபவுட், சர்வீஸ் 3 பேஜ் இருக்கு. இந்த ஹோமை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். காமனா ரிஜிஸ்டர் பண்ணாதான் என்னால கொண்டு வர வைக்க முடியும். ஸோ இந்த ஹோமுக்கு நான் ஒரு பாத் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணணும். நேமை செட் பண்ணாதான் அந்த நேமை நம்ம கால் பண்ணும்போது ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, அதை எப்படி செட் பண்ணலாம்னா, ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அது வந்து ரியாக்ட் ரவுட்டர் தான் தான் இருக்கு. ப்ரௌசர் ரவுட்டர், ப்ரௌசர் ரவுட்டர் ரவுட்ஸ், அடுத்து ரவுட். ஸோ 3 இதுமே பாருங்க, 3 பேக்கேஜ் இருக்கு. இந்த 3 பேக்கேஜுமே ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல தான் வருது. ஸோ 3மே ஒண்ணுமே இல்லை, 3மே ஒரு காமனன் மாதிரி தான், ஒரு காமனன் மாதிரி தான். இது வந்து ஒரு பேக்கேஜ்ல எழுதி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பேக்கேஜ்னா என்ன. ஸோ பேக்கேஜ் யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான். ஸோ அப்போ ப்ரௌசர் ரவுட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம ரேப் பண்ணணும். ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள ரவுட்ஸை ரேப் பண்ணணும், ரவுட்ஸுக்குள்ள ரவுட்டர் ரேப் பண்ணணும். ஸோ இதுதான் டிஃபால்ட். இப்போ அதை எப்படி ரவுட்டர் ரேப் பண்ணலான்னு பாருங்க. இது ஒரு டேக் தான். ஸோ இந்த ப்ரௌசர் ரவுட்டுக்குள்ள ரவுட்ஸை ரேப் பண்ணணும், ரவுட்டை ரேப் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ ஃபார்மட் டாக்குமெண்ட், ஸோ அப்போ ப்ரௌசர் ரவுட்டர், அடுத்து ரவுட்ஸ், இதுக்குள்ள ரவுட்டர் ரேப் பண்ணணும், ரவுட்டர் ரேப் பண்ணணும். ஸோ ரவுட்டர் ரேப் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ப்ரௌசர் ரவுட்டர், ரவுட்ஸ், ரவுட். ஸோ ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்து நான் வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பேன் எல்லாமே மேலோடி வச்சிருவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வச்சிருவோம். ஸோ ஏன்னா இது நம்மளுக்கு நார்மலா டேஷ்போர்ட்ல இருக்கிறது. ஸோ ஆப்.js வந்து டேஷ்போர்டுன்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஹோம், அபவுட், சர்வீஸ் 3தையும் இந்த ரவுட்டுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரவுட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா, பாத், பாத்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒரு நார்மலா ஒரு காம்பனண்ட் தான். ஸோ இது ஒரு நார்மலா காம்பனண்ட். இது வந்து தேர்ட் பார்ட்டில இருந்து வர ஒரு காம்பனண்ட். ஸோ பாத் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட்டா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அனுப்ப போறோம். ஸோ இதுக்கு என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல ஹோமை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்லாஷ் ஹோம், ஸ்லாஷ் யூஸ் பண்ணிடுங்க, ஸ்லாஷ் ஹோம் அப்படி சொல்லி கொடுத்துருங்க. இல்லை ஏதோ ஒரு நேம், இல்லை ஹோம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். பட் நான் இப்போ ஹோம் பேஜ் ரிஜிஸ்டர் பண்ணதுனால ஹோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எலமெண்ட், ஸோ இந்த ஹோம் பேஜை கால் பண்ணும்போது எந்த எலமெண்ட்டை நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அது என்ன எலமெண்ட்னா ஹோம், ஐ மீன் இந்த ஹோம் காம்பனண்ட்டை கொண்டு வரணும். அந்த காம்பனண்ட்டை உள்ள கொடுத்துக்கிடுங்க. ஸோ இந்த காம்பனண்ட்டை உள்ள கொடுத்துக்கிடுங்க. ஸோ அப்படி உள்ள கொடுத்த உடனே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌசர் ரவுட்டர் இதான் காமனா ரவுட், ரவுட்டுக்கே இதான் பேரண்டா செட் பண்றது. ஸோ அதுக்கடுத்து ரவுட்ஸ், அதுக்கடுத்து ரவுட். இப்போ ஸ்லாஷ் ஹோம் ஒரு காமனண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னா ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிற பேர்ல ரிஜிஸ்டர் பண்றேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும் ரவுட்டுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இப்போ அது மட்டும்தான் எனக்கு இப்போ ரவுட்ல எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு பேஜ் போகையும் எனக்கு வந்து ஸ்லாஷ்ல அதோட நேம் வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதுல வரப்போகுது பாருங்க. இப்போ டிஃபால்ட்டா ஹோம், அபவுட், சர்வீஸ் இருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு அடிச்சேன்னா எனக்கு ஹோம் வருதா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரு காம்பனண்ட்டுக்கு காம்பனண்ட்டை எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம டேஷ்போர்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியாக்ட்ல ஒவ்வொரு காம்பனண்டா எழுதுவோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஒவ்வொரு காம்பனண்டா எழுதுவோம். ஸோ அந்த காம்பனண்ட் அப்போ எனக்கு அந்த காம்பனண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா டேஷ்போர்ட்ல அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அந்த காம்பனண்ட்டுக்குள்ள ரீடைரக்ட் பண்ணி விடுவோம். ஸோ அப்போ ரீடைரக்ட் பண்ணி விடணும்னா அந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் கொடுத்து அந்த நேமை கால் பண்ணும்போது அந்த காம்பனண்ட்டை ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நேமை கொடுக்கறதுக்கு தான் ரவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ரவுட்டுங்க கான்செப்ட் வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்.
அந்த பேக்கேஜ் மூலமா ப்ரௌசர் ரவுட்டர் ரவுட் அப்படிங்கிற 3 காம்பனண்ட் அந்த பேக்கேஜ்ல இருந்து வருது. அதுல 2 காமன் ப்ரௌசர் ரவுட்டரும் ரவுட்ஸும் பேரண்ட் காம்பனண்ட் மாதிரி. ரவுட்டுங்கிறது அதை செட் பண்ற காம்பனண்ட். ஓகே. ஸோ அப்போ ரவுட்டுக்கு நம்ம அந்த ரவுட்டுங்கிறதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, எந்த காம்பனண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு பாத் செட் பண்ணிட்டோம்னா அதை எங்கனாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி காப்பி பண்ணி அதுக்கு உள்ளே இப்போ அபோட்டை நான் கால் பண்றேன். ஸோ அபோட்டை நான் கால் பண்றேன். ஓகே. இப்போ அபோட்டுக்கு சேம் நேமா வைக்க கூடாது. ஸோ அபோட்டுக்கு அபோட் அப்படிங்கிற ஏதோ ஒரு நேம் இந்த இடத்துல கொடுக்கறது நம்ம கொடுக்க போற நேம் தான். ஸோ மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கரெக்டாக ஸ்லாஷ் ஹோம்ல இருக்கு. ஸ்லாஷ் ஹோமுக்கு தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நான் அபோட் கொடுத்தேன்னா எனக்கு அபோட் காமெண்ட் வரும். பட் இது மட்டும் ஏன் டிஃபால்ட்டா இருக்குன்னா, இது வந்து app.js app.jsல தான் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ app.jsல உள்ளது ஐ மீன் டேஷ்போர்ட் இது. ஸோ டேஷ்போர்ட்ல இருக்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம இதை பர்டிகுலரா கிளிக் பண்ணும்போது அந்தந்த பாத்துக்கு போகணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து சர்வீஸ் நான் போறேன். இப்போ சர்வீஸ் 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 காம்பனண்ட்டை நான் உள்ள கொடுத்துருவேன். ஸோ சர்வீஸ் காம்பனண்ட் நான் உள்ள கொடுத்துருவேன். இப்போ சர்வீஸையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த சர்வீஸையும் நான் உள்ள கொடுக்கும் போது ஸோ ஓகே சர்வீஸோட காம்பனண்ட் எனக்கு கிடைச்சிட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன காம்பனண்ட் இருக்கோ, ஸோ நம்ம டோட்டலாக ஒரு ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் காம்பனண்ட்ஸ் எழுதுவோம். ஒரு 20-30 காம்பனண்ட்ஸ் கிட்ட எழுதுவோம்னா எல்லா காம்பனண்ட்டையும் இந்த மாதிரி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்து ரவுட்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ரவுட்ல ரிஜிஸ்டர் பண்ணாதான் அதுக்கு ஒரு நேம் கிடைக்கும். அந்த நேமை கால் பண்ணி நம்ம அந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நான் டிஃபால்ட்டா மேனுவலா அந்த பாத்தை கொடுத்து நான் செட் பண்றேன். ஸோ ஓகே மேனுவலா பாத்தை கொடுத்து செட் பண்றேன். இங்கேயும் அப்படிதான். ஸோ நான் இப்போ இந்த பூட்ஸ் சொல்லுங்க. ஸோ ஒரு தடவை நீங்க இந்த புரியுது புரியுது புரியுது. ஸோ என்னன்னா ஒரு தடவை இந்த காம்பனண்ட்டுக்கு இந்த நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ நான் இப்போ இது வரைக்கும் சொல்லி தந்தது அப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேமை நம்ம எங்கெல்லாம் கால் பண்றோமோ இந்த காம்பனண்ட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே லோட் ஆகும். ஓகே. ஸோ இந்த காம்பனண்ட்டுக்குள்ள எல்லாமே லோட் ஆகும். இப்போ இது எல்லாமே நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா இதை நான் பூட் ஸ்டாப் இருக்கு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிடுவேன். ஸோ இப்போ பைத்தான் போறேன். இந்த பைத்தானை எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் இதை போய் இப்படி அடிச்சேன்னா எனக்கு வந்து பூட் ஸ்டாப்போட இது வரும். பூட் ஸ்டாப்போட வெர்ஷன் வரும். ஸோ இது எல்லாமே மேனுவலா நம்ம பாத் செட் பண்ணி கொண்டு போற இடம். பட் நம்ம மேனுவலா கொண்டு போக கூடாது. இதை கிளிக் பண்ணும் போது எனக்கு இதுக்கு உள்ள இருக்க காமெண்ட் வரணும். இது காமனா இருக்கணும். ஸோ இது காமனா இருக்கிறது தான். இந்த மாதிரி காமனா இருக்கிறது தான் இந்த app.js. ஸோ app.js தான் காமன் டேஷ்போர்ட் மாதிரி. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஹோமை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அபோட்டை கிளிக் பண்ணும்போது அபோட்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும். சர்வீஸை கிளிக் பண்ணும்போது சர்வீஸை ரீடைரக்ட் ஆகணும். ஓகே. இப்போ அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன இது உங்களுக்கு புரியுதா இது? ஸோ அதேதான். இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லாஷ் ஹோம் அப்படிங்கிறது போகணும். ஏன்னா ஹோமை தான் நான் கிளிக் பண்ண போறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இதுக்கு உள்ளேயே நேவிகேட் நேவிகேட் ஒன்று இருக்கு. நேவிகேட்டுங்கிற ஒரு ஹூக்ஸ் இருக்கு. அந்த ஹூக்ஸ் எங்கன்னா ரியாக்ட்ல இருந்து வராது. ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து வரும். ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து வரும். பட் அந்த ஹூக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா ஐ மீன் அந்த ஹூக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னா ப்ரௌசர் ரவுட்டுக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் ப்ரௌசர் ரவுட்டை நான் காமனா index.js நான் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ index.jsல நான் ப்ரௌசர் ரவுட்டை நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ index.jsக்கு நான் யூஸ் பண்ணிட்டு நான் இதை யூஸ் பண்ணிடுறேன். ஓகே டன். ஸோ இப்போ இதுல ஒரு ஹூக்ஸ் உண்டு. அந்த ஹூக்ஸ்க்கு நான் ஒரு நேம் எடுத்துக்கேன். நேவிகேட் அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு வேரியபிளை வாங்கிட்டு யூஸ் நேவிகேட் அப்படிங்கிற ஒரு ஹூக்ஸ் உண்டு. ஸோ யூஸ் அப்படின்னு போடுறது எல்லாமே ஒரு ஹூக்ஸ் தான். ஓகே. அப்போ யூஸ் நேவிகேட்டுங்கிற ஒரு ஹூக்ஸ் இருக்கு. அது எங்க இருந்து வரும்னா ரியாக்ட் அவுட்டர் டாம்ல இருந்து வரும். இந்த ஹூக்ஸ் என்ன பண்ணும்னா இன்னொரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணது ஹெல்ப் பண்ணும். நான் என்ன பண்றேன்னா அப்போ ஆன் கிளிக்ல ஒரு ஹேண்டில் கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஹேண்டில் அப்படிங்கிறத. ஸோ கான்ஸ்
ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டில்ல இந்த நேவிகேட் அப்படிங்கிறத கால் பண்ணி, ஸோ யூஸ் நேவிகேட்டுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றோம். ஸோ ட்ரிகர் பண்ணும்போது இங்க இருந்து ஆர்குமெண்ட்டா அனுப்பணும். என்ன அனுப்பணும்னா எந்த ஃபங்க்ஷன் நீ ட்ரிகர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஹோமை நான் ட்ரிகர் பண்ண போறேன். அப்போனா கால் பேக்ல இங்க இருந்து ஆர்குமெண்ட் அனுப்பணும். என்ன ஆர்குமெண்ட்னா ஸ்லாஷ் ஹோம். ஸோ ஸ்லாஷ் ஹோமை நான் அங்கிருந்து அனுப்புனோடனே இதை நான் ஆர்குமெண்ட்டாக வாங்கி ஐ மீன் பேரமாக நான் வாங்கி வேல்யூ பேரமாக வாங்கி அதை நான் இதுக்குள்ளே கொடுத்துருவேன். ஸோ இதை நான் இதுக்குள்ளே கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ரவுட்டரை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ எதுவுமே இல்லை. ஹோம் அபவுட் சர்வீஸ் அப்படிங்கிறது W3 ஸ்கூலில் எப்படி டிஃபால்ட்டாக ஒரு டேஷ் படி தான் W3 ஸ்கூலோட ஹோம் ஃபைல் ஹோம். ஸோ எப்படி டிஃபால்ட்டாக இருக்கும் சாரி நீங்கள் W3 ஸ்கூல் போனீங்கன்னா இதான் அதோட ஹோம் ஃபைல். ஸோ இந்த ஹோம் ஃபைல் தான், இந்த ஹோம் ஃபைலில் டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்குது. இந்த ஹோம் ஃபைல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த app.js. இந்த app.js இதான் டேஷ்போர்ட் ஃபைல். அந்த டேஷ்போர்ட் ஃபைலில் நிறைய இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை விட்டுருங்க. அந்த டேஷ்போர்டில் தான் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ஹோம் அபவுட் சர்வீஸ் இருக்குது. நான் எப்போ அந்த ஹோமை நான் கிளிக் பண்ணுறேன்னா அந்த ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஹோம் ரீடைரக்ட் ஆகுதா? ஸோ ஹோம் ரீடைரக்ட் ஆகுது. எனக்கு ஹோமோட பேஜும் எனக்கு அடுத்த லைனில் எனக்கு கிடச்சிட்டு. இப்போ நான் அபோட்டை நான் கிளிக் பண்ணுறேன், அபோட் ஆகாது. ஏன்னா அபோட்டுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், பட் ஆன் கிளிக்கில் நான் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஆன் கிளிக்கு இதே நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஆன் கிளிக்கில் இதே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். இதே ரிஜிஸ்டர் பண்ணி இந்த இடத்துல அபோட்டை கிளிக் பண்ணால் அபோட்டுக்கு போகணும். சர்வீஸை கிளிக் பண்ணால் சர்வீஸ்க்கு போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எதை கிளிக் பண்ணுறேன்னா ஹோம், அபோட் போனால் அபோட்டு, சர்வீஸ் போனால் சர்வீஸ், அபோட் போனால் அபோட், ஹோம் போனால் ஹோம், சர்வீஸ் போனால் சர்வீஸ். ஸோ ஒன்றுமே இல்லை. ஒரு காமன்னு நம்ம தனித்தனியாக எழுதி வச்சுருப்போம். அந்த காமனுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை நம்ம கால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ அந்த அந்த நேமை அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஒரு காமனுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு நேம் கொடுக்கணும்னா அதை ரிஜிஸ்டர் பண்ண தான் அதுக்கு நேம்னு கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு. ஸோ அப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் ரவுட். அந்த ரவுட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரவுட்டு மூலமாகவே நம்ம நேவிகேட் பண்ணுறோம் ஒரு காமன்லேருந்து இன்னொரு காமனுக்கு. ஓகே. இதுல வந்து இப்போ நீங்க அடுத்த ஒரு நியூ காமெண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஒரு காமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை இந்த ரவுட்ல செட் பண்ணணும். ரவுட்ல செட் பண்ணிட்டீங்கன்னா அதையும் அந்த காமெண்ட்டுக்கு நீங்க இங்க இருந்தே ஆக்சஸ் பண்ணணும்னா அதையும் கால் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. ஸோ இதுல கொடுக்குற நேம் வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். இங்க என்ன காமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேம் கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சும்மா நார்மலா ஹெச்னாலும் கொடுக்கலாம். ஹெச் கொடுக்கலாம். இங்க வந்து இந்த ஹோமை கிளிக் பண்ணும்போது இந்த ஹெச்சுக்கு ரீடைரக்ட் ஆகுது. அப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆக தான் செய்யும். பாருங்க ஹெச்சை கால் பண்ணும்போது ஹோம் வர தான் போகுது. ஸோ அந்த காமெண்ட்டுக்கு ஒரு நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அவ்வளோதான். ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நேமை கிளிக் பண்ணுற போது அந்த நேமை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது இந்த நேவிகேட் அப்படிங்கிற ஒரு ஹூக்ஸ் உண்டு. யூஸ் நேவிகேட்டுங்கிற ஒரு ஹூக்ஸ் உண்டு. அதை ஒரு நேவிகேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளை வாங்கி அதை நம்ம கால் பண்ணுறோம். நேவிகேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், யூஸ் நேவிகேட்டுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை நேவிகேட்டுங்கிற ஒரு வேரியபிளை வாங்கி அங்கேருந்து ஆர்குமெண்ட்டாக நம்ம அனுப்புறோம். புரியுதா? ஸோ இங்கேருந்து வரும்போது ம் இங்க இருந்து நம்ம எதுக்கு நம்ம ஒரே ஃபங்க்ஷனை போட்டிருக்கோம்னா இங்க இருந்து ஆர்குமெண்டா தனித்தனியா அனுப்பியிருக்கோம். இந்த ஹோமை கிளிக் பண்ணும்போது இந்த பாத்தை நம்ம இங்க என்ன பாத்து கொடுத்துருக்கோமோ அந்த பாத்து அங்க கொடுக்கும். அந்த பாத்து இதுல வந்து நேவிகேட்ல அசைன் ஆகும். அபோட்டை கிளிக் பண்ணும்போது இங்க என்ன பார்த்து ஆர்குமெண்டா அனுப்பியிருக்கோமோ அது பேரமா வச்சு அது உங்களுக்கு நேவிகேட் ஆகும். ஸோ இப்படிதான் நேவிகேட் ஆகுது. ஸோ ரவுட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுறது தான் ரவுட். அது பண்ணணும்னா அதுக்கு ரியாக்ட் ரவுட்டர் டாம்ங்கிற ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். ஸோ இந்த பேக்கேஜ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேக்கேஜ் மூலமா தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். காமௌண்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை கால் பண்ண முடியும். கால் பண்றதுக்கு ஐ மீன் அந்த பேஜை ரீடைரக்ட் பண்றதுக்கு யூஸ் நேவிகேட் ஒரு ஹூக்ஸ் இருக்கு. அந்த ஹூக்ஸும் ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து தான் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். ஓகே. இல்ல இல்ல அப்படி இல்லை. இப்போ நான் இது இல்லாமே என்னால பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமே இந்த டைரக்டா நேவிகேட் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் ஹெச் அப்படி சொல்லி என்னால கொடுத்தோம்னா டைரக்டா போக முடியும். ஸோ டைரக்டா போக முடியும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். நான் இப்போ கொடுக்கும் போதே டைரக்டாவே ஹெச்சுக்கு போயிடும். வர ஹெச்சுக்கு போயிடும். நான் சர்வீஸ் கிளிக் பண்ணாலும் எனக்கு ஹெச்ல தான் நிற்கும். ஓகே. ஏன்னா இது வந்து ட்ரிகர் ஆயிட்டு.
ஸோ அதனால தான் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கும். ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள கொடுக்கும்போது அது வந்து ட்ரிகர் ஆகாது. அதை கிளிக் பண்ணும்போது தான் ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம டிஃபால்ட்டா இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆயிரும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணா எப்படி, ஒரு அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு நேவிகேட்னு கொடுத்து அதை இப்படி கொடுத்தோம்னா அது ட்ரிகர் ஆகுறது மீனிங். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கொடுத்து அதுக்குள்ள நான் இந்த மாதிரி நான் டைரக்டா கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சர்வீஸ் போனால் சர்வீஸ், ஓகே, சர்வீஸ் போனால் சர்வீஸ். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஓகே, நேவிகேட் ஹெச்சுக்கு போகுது. 1 மினிட். ஓகே. ஸோ என்னன்னா இப்போ நான் இந்த அபவுட் போனால் அபவுட், சர்வீஸ் போனால் சர்வீஸ், ஹோம் போனால் ஹோம். பட் இதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கேன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட். நான் டைரக்டா அந்த ஃபங்க்ஷனே கொடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல நான் ஆர்குமெண்ட் அனுப்புனாலும் எனக்கு இன்னொரு பேஜுக்கு போக தான் செய்யும். நான் அந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணாம நான் இப்படியே அனுப்பிட்டு போயிடலாம். ஸோ நான் இப்படியே அனுப்பி பண்ணா எனக்கு இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை. நான் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேரெக்டாகவே இங்கேருந்தே அந்த ஹூக்ஸை ஒரு வேரியபிளை வாங்கி அந்த வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி அதுக்கு ஆர்குமெண்ட்டாக நான் செட் பண்ணாலே எனக்கு இன்னொரு பேஜுக்கு, ஒன் பேஜ் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிருது. ஸோ அதனால நான் ரெட் ஆயிருது. நான் எதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நான் கொடுத்துருக்கேன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட். டேரெக்டாக நேவிகேட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்குள்ளே நேவிகேட் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே.